கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரர்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலுக்குரிய வரவேற்கிறேன். எல்லாருக்குமே தெரியும், இது பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட 2025வது வருடத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை. கடந்த வருடங்கள் முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு சுகம், பலன், ஜீவன சுவாசத்தையும் கொடுத்திருக்கிறார். அதுக்கு கண்டிப்பா நம்ம பாத்தீங்கன்னா அவருக்கு நன்றி செலுத்தணும். கடைசி வரைக்கும் அவருக்கு நாம நன்றி உள்ளவர்களா நம்ம இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எப்படிலாம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நான் எங்க இருந்தேன்னா இப்ப நான் இப்படி இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கேன். இனிமேலும் நான் விசுவாசத்துல எப்படி நான் அதிகமா முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்துதான் நம்ம இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். முக்கியமா நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்ல இருக்கிறோம். இன்னும் அதிகமா நம்ம விசுவாசத்துல அதிகமா வளர வேண்டியது அவசியமாக இருக்கு. இதே மாதிரி ஒரு சில டாபிக், அதாவது சப்ஜெக்ட் எடுத்து வர 31ஆம் தேதி உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை எடுத்து கூறுவேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா இது 52வது ஒரு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு. நம்ம யோசிக்கிறோம், நான் எல்லா வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் நான் வந்திருக்கிறேனா, எல்லா வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் நான் வந்திருக்கிறேனா, ஒரு வாரம் கூட நான் தவறாம, இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏதோ ஒரு சூழ்நிலையால நம்ம வராம இருந்திருப்போம். ஆனா இனி வரும் காலங்கள்ல நம்ம ஒரு இலக்கு வைக்கணும். அது என்ன இலக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வருடம் பாத்தீங்கன்னா இனி வரும் காலங்கள்ல நான் எப்பவுமே என்ன காத்தடிச்சாலும் மழை அடிச்சாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணுங்கிற ஒரு இலக்கு, கோல் வைக்கணும். தொடர்ந்து நமக்கு பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா விசுவாசத்துல அதிகமா நான் வளரும். இவ்வளவு நாள் நான் எப்படியோ இருந்துட்டேன். ஆனா இனி வரும் காலங்கள்ல நான் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனா நடக்க போறேன். இப்படிப்பட்ட நல்ல ஒரு எண்ணங்களை வைத்துக்கொண்டு நாம 2026வது வருடத்துல நம்ம அடியெடுத்து வைக்க வேண்டியது அவசியமாக. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 12 கூட நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 12. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் தேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபேனேசர் என்று பெயரிட்டார். பாருங்க, சாமுவேல் தேவனிடத்துல ஒரு நிறைய விதமான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார். அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. சாமுவேல் பாத்தீங்கன்னா ஊழியக்காரர் மாத்திரம் இல்லாம அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் சொல்றாரு பாருங்க, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். பாருங்க, நம்ம நினைக்கிறோம் கர்த்தரை என்ன கைவிட்டுட்டார், என்ன ஒரு சில நேரங்கள்ல நமக்கு கஷ்டங்கள் நேரிடும் போது, உபத்திரவங்கள், பாடுகள், அவமானங்கள் நேரிடும் போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் என்ன கைவிட்டார். கண்டிப்பா அப்படி இல்லை. நமக்கு நடக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா அது நன்மையா மாற்றி போடுவார். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். கடந்த 2025வது வருடம் வரைக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நமக்கு தெரியாது, ஆனா மனுஷங்க மூலியமா அவர் கிரியை செய்திருக்கிறார். ஜபத்தினாலும் சரி, இல்லைன்னா பாத்தீங்கன்னா செயல் ரீதியான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நிறைய பேரிடத்துல நமக்கு உதவி கிடைச்சிருக்கும். ஆனா அதுக்கு நமக்கு தெரியாது அது கர்த்தர் இடத்துல வந்த உதவி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும் பாத்தீங்கன்னா இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபினேசர். பாருங்க, எபினேசருங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். நம்ம எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஒரு மனுஷங்க நமக்கு செஞ்ச உதவிய நம்ம கடைசி வரைக்கும் மறக்க கூடாது. அவர்களுக்கு நன்றி விசுவாசமா நம்ம இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சில பேர் நன்மையை பெற்றுக்கொண்ட பிறகு ஆள் அட்ரஸே இருக்க மாட்டாங்க, காணாம போயிடுவாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஒப்பிட்டவர்களை உள்ள அளவுக்கும் நினைங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல நமக்கு யார் யாரெல்லாம் நன்மையை தேடி செஞ்சிருக்காங்களோ, நம்ம ஆபத்துல இருக்கும்போது நமக்கு உதவி செய்திருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட ஆத்மாக்களை நம்ம எப்பவுமே மறக்க கூடாது. ஒரு ரூபாய் கொடுத்து நமக்கு உதவி செஞ்சாலும் கூட, நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது, நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது நம்மளை பார்க்க வந்த, நம்மள நல்லா விசாரிச்ச எல்லா ஆத்மாக்களையும் நம்ம கண்டிப்பா மறக்க கூடாது.
அப்போ இவ்வளவுலாம் பண்ணியிருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு மனுஷங்களை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி நம்ம பேசுறோம், மறக்க கூடாது, நன்றி விசுவாசமா இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம தாயின் கருவறையில இருந்து பிறந்தது முதல் கொண்டு, உருவாக்குறதுக்கு முன்னாடி நம்மளை தெரிந்து கொண்டார். பிறந்தது முதல் கொண்டு இத்தனை வருடங்கள் கர்த்தர் வந்து நம்மள தாங்கி இருக்கிறார். என்ன வேணா நடந்திருக்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பைக்ல போறோம், கார்ல போறோம், ஆட்டோல போறோம், பஸ்ல போறோம், என்ன வேணா நடந்திருக்கலாம். இருந்தாலும் அந்த மாதிரியான தடைகளை எல்லாம் தாண்டி கர்த்தர் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சுகம் பலன் ஜீவனை கொடுத்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த நேரத்துல எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க, எழுந்திருக்க முடியாம, பேச முடியாம, காது கேட்காம, கண்ணு தெரியாம, சூம்பினும் உருப்புடையவர் எவ்வளவு பேர் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி கர்த்தர் நம்மளை வந்து நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம், மன வலிமை, தைரியம், பலன், நம்ம குடும்பத்தை தாங்குற சக்தியை கொடுத்திருக்கிறார். கடன் சுமையில இருந்து நம்மளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அந்த கடனை தாங்கும்படியான நல்ல ஒரு எல்லா விதமான தாழ்ந்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார், வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அப்ப கர்த்தருக்கு நாம வந்து அதிகமா நன்றி செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனம் 22, 23. புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனம் 22, 23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. பாருங்க, நாம நிர்மூலமாகாமல் இருப்பது, அதாவது கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து, டெஸ்ட்ராய், நான் அழிச்சிடுவேன், உன்னை ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவேன், நிறைய பேர் சொல்றாங்கல்ல. ஆனா கர்த்தர் வந்து பாருங்க, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, நாம அழிஞ்சு போகாம இருக்கிறது. நம்ம இன்னும் மரணத்தை நம்ம இன்னும் எதிர்கொள்ளல, நம்ம இன்னும் மரணம் அடையாம இருக்கு, நம்ம அழிஞ்சு போகாம இருக்குது. யாருடைய கிருபை அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபை. நம்ம வந்து நிறைய போராட்டங்கள் இருக்கு, கவலைகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, அவமானங்கள் இருக்கு, நம்ம ரொம்ப சோர்ந்துதான் போயிருக்கோம் தவிர கம்ப்ளீட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சு போகல. வேதாங்கமத்துல தேவனுடைய ஊழியக்காரர்கள் நிறைய நன்மையான காரியங்களை பண்ணியும் ரொம்ப டயர்டா அடைஞ்சிருக்காங்க, ரொம்ப டயர்டா இருக்காங்க, ரொம்ப மோசமான நிலையில போயிருக்காங்க, டிப்ரெஷன், என்னோட உயிரை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட எளிய ஒரு கட்டத்துல கேட்டுட்டாரு. இத்தனைக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அற்புதத்தை சாதிச்சு முடிச்சதுக்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அவருக்கு நடக்குது. அவரை கொல்லணும், அவரை கொலை பண்ணி போகணும்னு நிறைய பேர் வகை தேடிச்சுட்டு இருக்காங்க, சுற்றி திரிந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தயவு செஞ்சு என்னோட உயிரை எடுத்துருங்க பிதா, என்ன இந்த உலகத்துல வாழ எனக்கு வந்து பிடிக்கல. இத்தனைக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா பெலிஸ்தீரர்களை அடிச்சு விரட்டி இருக்கிறார் அந்த சம்பவத்துக்கு முன்னாடி, அவர் அப்படி யோசிக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா கர்த்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, எலியாக்கு நீ போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குப்பா. என் வாழ்க்கையில கூட நான் அந்த மாதிரிதான் நடக்குது. எனக்கு கஷ்டங்கள் வரும்போது, கவலைகள் வரும்போது, நாம இன்னும் பட வேண்டிய கஷ்டங்கள், கவலைகள், அவமானங்கள் அதிகமா இருக்கு. நம்ம போக வேண்டிய தூரம் இது கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பார்ட்டு தான். நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே நமக்கு ஒரு பார்ட்டு. இதெல்லாம் நம்ம கடந்து போகணும். ஆனா கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். நல்லா யோசிச்சுக்கோங்க. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது யாருடைய கிருபை? கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம பேசின பேச்சுக்கு, நம்ம செஞ்ச செயலுக்கு, நம்ம பண்ண பாவத்துக்கு கர்த்தர் வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா மன்னிக்க மாட்டாங்கன்னா, கர்த்தர் நம்மளுடைய
பாவங்களை மறக்கிற அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. காலைதோறும் உங்களுக்கு புதிதா இருக்கின்றன. நாமெல்லாம் மத்தவங்க யாராச்சும் செஞ்ச சின்ன தவறா இருந்தாலும் பெரிய தவறா இருந்தாலும் அத இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க லாங் லாஸ்டா கடைசி வரைக்கும் அதை வந்து நம்ம வந்து ஞாபகத்திலே வச்சுக்கிட்டு அவங்கள பழி வாங்கலாமா அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். நம்ம இடத்துல அவருக்கு கோபம் இருக்கும் இல்லன்னுலாம் நம்ம வந்து சொல்லிட மாட்டோம். அவருக்கு கோபம் இருந்தாலும் கூட ஆனா அது காலையில வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே மறைஞ்சிடும். அவைகள் காலைதோறும் புதியவைகள். அவன் என்னுடைய தாசன்பா, அவன் என்னுடைய மகன், அவள் என்னுடைய மகள். நான் மன்னிக்காம வேற யார் அவளை மன்னிப்பான்? அவனை மன்னிப்பான். எல்லாருமே தப்பு பண்றாங்க தான். ஆனா கர்த்தர் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவரார். அதான் இங்க சொல்ற பாருங்க, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அப்போ கர்த்தர் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறாருன்னா அப்போ நாம சாதாரணமான மக்கள் நமக்கு விரோதமாக செஞ்ச பாவங்களை குற்றங்களை நாம ஏன் மன்னிக்க கூடாது? கண்டிப்பா கர்த்தர் கண்டிப்பா நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பார். எப்போ அப்படின்னா நாம மத்தவங்களுக்கு செஞ்ச தவறுகளை மன்னிக்கும் போது. அடுத்ததாக ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் வசனம் 10. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் வசனம் 10. தேவரீர் காண்பித்த எல்லா தெய்வத்துக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு பார்த்திருந்தேன். நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். பாருங்க, ஆபிரகாமுக்கு தேவன் ஈசாக்குங்கிற ஒரு குழந்தைய கொடுக்கிறார். இன்னொரு குழந்தை இருக்கு, பட் ஸ்டில் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஈசாக்கு வழியா தான் வந்து கர்த்தர் வந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் அவன் வழியா தான் வராங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஒருவன் ஏசா மூத்தவன், இன்னொன்னு வந்து இளையவன் யாக்கோபு. யாக்கோபுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏமாற்றுக்காரன். சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே வந்து ஒரு முதல் குழந்தைக்கு சேஷ்ட புத்திர பாகம்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு பெரிய ஒரு கௌரவமான ஒரு விஷயம் அந்த குடும்பத்துல ஒரு ஃபர்ஸ்ட் பிறக்கிற பிள்ளைகள். ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஏசா வந்து வேட்டைக்கு போய் எந்த ஒரு விலங்கும் கிடைக்காம ரொம்ப களைப்பா திரும்பி வரும் பொழுது யாக்கோபு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூழ் வந்து காய்ச்சிட்டு இருப்பான். ஏசா வந்து கேட்பான், எனக்கு பசியா இருக்கு, எனக்கு அந்த கூழ் கொடுப்பான் அப்படின்னு. யாக்கோபு இதுதான் சாக்குன்ட்டு உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு, அப்பதான் உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு. அவனும் வந்து பசியில அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபுக்கு வித்து போட்டான். அத அவன் மைண்ட்ல வச்சிருக்கான். யாரு? ஏசா. என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எப்படி வந்து ஏமாத்தி வாங்கிட்டானே, சரி அப்பா கிட்ட இருந்து அப்பா மறிக்க போறாரு, ஈசாக்கு வந்து மறிக்க போறாரு. அந்த தருணம் அவருக்கு கண்ணு வேற அவ்வளவு சரியா தெரியாது. அவர் இடத்துல போயிட்டு நம்ம வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம் அவர் மறிக்கிற நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஈசாக்குக்கு பிடிச்ச சாப்பாடு வந்து சமைச்சு எடுத்துட்டு வரலான்ட்டு காட்டுக்கு போறாரு திரும்பவும். ஆனா அவங்க அம்மா என்ன பண்றாங்க, யாக்கோபுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் முதன்மையான ஆசீர்வாதம் ஈசாக்கு கிட்ட இருந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஏசாக்கு நிறைய முடி இருக்கும், அதே போல யாக்கோபுக்கும் வந்து பாத்தீங்கன்னா முடியை செட் பண்றாங்க உடம்பு முழுக்க. உங்க அப்பா தொட்டு தடவி பார்க்கும்போது உன்னை ஏசான்னு நினைச்சு உன்னை ஆசீர்வாதிச்சிருவாருப்பா. ஈசாக்குக்கு பிடிச்ச எல்லா சமையலும் செஞ்சு கொடுக்குறாங்க, யாக்கோபு கிட்ட கொடுக்குறாங்க. யாக்கோபும் போயிட்டு ஈசாக்கு கிட்ட கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். பெற்றுக்கொண்ட பிறகு அவன் அதே இடத்துல இருப்பான்றீங்க? கண்டிப்பா கிடையாது. நம்ம ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு கண்டிப்பா நம்ம அண்ணன் நம்மளை கொலை பண்றதுக்கு வகை தேடுவான். அவன் எதுவுமே இல்லாம அந்த இடத்த விட்டு ஓடி போனான். ஈசாக்கு அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து யாக்கோபு ஓடி போனான். அதான் இங்க சொல்றாரு பாருங்க, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் சிறிதும் பாத்திரன் அல்ல, என் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன். பாருங்க, அவன் அவங்க வீட்டை விட்டு ஏசாவுக்காக பயந்து ஓடும் போது அவன் இடத்துல எதுவுமே கிடையாது. ஆனா கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து யாரை நம்பி இருந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் மாத்திரம் தான் நம்பி இருந்தான். ஏசா அப்படி கிடையாது. ஏசா வந்து பாத்தீங்கன்னா
புறஜாதி பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி அந்த சைடு போயிட்டான். கத்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா யாக்கோபு அப்படி கிடையாது. அவன் தேவனிடத்திலேயே போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அவங்க அண்ணன் கிட்ட இருந்து ஏமாத்தி அந்த இது சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டான். ஈசாக்கு கிட்ட அவங்க அண்ணன் மாதிரி நடிச்சு ஏமாத்தி ஏசாக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவன் வந்து பெற்றுக்கொண்டான். ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவனிடத்துல போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் பாருங்க. ஏன்னா கத்தருடைய தயவு, அவன் வந்து கத்தரை கெட்டியமா பிடிச்சுக்கிட்டான். ஏசா மாதிரி இல்லாம அவன் வந்து யாக்கோபு வந்து கத்தரை கெட்டியமா பிடிச்சுக்கிட்டான். அவனுக்கு 12 பிள்ளைகள் பிறக்கிறாங்க, ஆம்பளை பசங்க. 12 பிள்ளைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் கோத்திரம். அவங்க வழியா ஜெனரேஷன் வழியா வர்றவங்க தான் இஸ்ரவேல் கோத்திரம். யாக்கோபை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு பாருங்க. அவன் அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு ஓடிப்பான். ஆனா கர்த்தர் வந்து அவனையே வச்சு அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அப்படின்னா யாக்கோபுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல். அவன் பேரு தான் இஸ்ரவேல். ஏன்னா அவன் வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா 12 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அந்த 12 பிள்ளைகளும் 12 கோத்திரம். அதுல ஒரு யூதா கோத்திரம். அந்த யூதா கோத்திரத்துலதான் இயேசு கிறிஸ்துவானவர் வருகிறார் பாருங்க. இப்போ நான் ஏன் இது உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு நிலையில நம்ம ஒரு கட்டத்துல நாம இருக்கோம்னா நம்ம கிட்ட கண்டிப்பா முன்னாடி எந்த ஒரு விஷயமும் இருந்திருக்காது. ஒரு திறமை இருந்திருக்காது, ஒரு ஞானம் இருந்திருக்காது, நம்ம நிறைய விஷயங்களை இழந்திருக்கும். இருந்தாலும் கர்த்தர் நமக்கு நிறைய விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த அளவுக்கு கர்த்தர் முன்னேற்றி வந்திருக்கிறாருன்னா, யாக்கோபு மாதிரி நம்மளை வந்து வழி நடத்தி இருக்கிறாருன்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும். எனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாம இருந்தேன். நான் வந்து ஒரு முட்டாளா இருந்தேன், ஒரு ஞானமற்றவனா இருந்தேன், ஒரு பலவீனம் உள்ளவனா இருந்தேன். கர்த்தர் எல்லா விதமான தாழ்ந்து எனக்கு கொடுத்து, ஒரு குடும்பத்தையும் கொடுத்து, ஒரு வேலையையும் கொடுத்து, அவங்கள நல்லபடியாக பாதுகாக்கும்படி எனக்கு கொடுத்த தாழ்ந்து. அதை நம்ம வந்து யோசிக்கணும். அதுதான் இங்க வந்து யாக்கோபும் கர்த்தர் அவனுக்கு ஒண்ணுமே இல்லாத விஷயத்த குறித்து யோசிக்கிறான். நான் சிறிதும் பாத்திரன் அல்ல, எல்லா சத்தியத்திற்கும் நான் சிறிதும் பாத்திரன் அல்ல, என் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனம் 40. புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனம் 40. புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனம் 40. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவும். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவும். சரி, இந்த 25வது வருடம் கடைசியில நம்ம வந்து இருக்கோம். நான் இந்த வருஷம் ஆவிக்குரிய ரீதியில நான் எந்த அளவுக்கு நான் முன்னேறி இருக்கேன்? நான் வந்து பாத்தீங்கன்னா நன்மையான காரியங்களை நான் வந்து செஞ்சிருக்கேனா? மத்தவங்களுக்கு நான் டெய்லியும் ஜெபம் பண்ணியிருக்கேனா? வேதம் வாசிச்சிருக்கேனா? இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாள் கூட நான் வந்து தவறாம நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் வந்து வந்திருக்கிறேனா? நான் கர்த்தருடைய கட்டளைக்கு முழுமையா நான் வந்து கீழ்ப்படிஞ்சிருக்கேனா? எல்லாரோட நான் வந்து அன்பு வைத்திருக்கிறேனா? என்ன சபிச்சவங்க, எனக்கு விரோதமா நடந்தவங்க இடத்துல நான் போய் அவங்கள நான் மன்னிச்சிருக்கேனா? இல்லைன்னா நான் வந்து அந்த கசப்பான விஷயத்த என் மனசுல இப்ப வரைக்குமே நான் வந்து வச்சிருக்கிறேனா? நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரியான கசப்பான விஷயத்த கூட அப்படியே எடுத்துக்கொண்டு போய் 2026லயும் நான் வந்து இதேதான் பண்ண போறேன்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம இன்னும் அதிகமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் இடத்துல கிட்டி சேரணும். நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது. அதான் இங்க சொல்றேன், நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவும். ஒருவேளை நான் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனா நடக்காம இருந்திருந்தா
இனி வரும் காலங்கள்ல நம்ம வந்து யோசிக்கணும். நான் எந்த இடத்துல நான் வந்து கீழே இறங்கி போனேன், நான் எந்த இடத்துல விழுந்து போனேன், எந்த இடத்துல நான் தோத்து போனேன். நிறைய பேர் அதை யோசிக்க மாட்டாங்க. அதை மட்டும் யோசிச்சு புடிச்சிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கை வேற லெவல்ல மாறும், வேற மாதிரியா இருக்கும். நல்ல ஒரு கத்தர் வந்து ஒரு நல்ல ஒரு உயர்த்து. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, மத்தவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க, நான் எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணியிருக்கேன். ஆனா நிறைய பேர் என்ன யோசிக்க மாட்டேன்றாங்க, நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், நான் இந்த பிரச்சனை எனக்கு எனக்கு ஏன் வந்துச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கறத நம்ம யோசிக்க மாட்டோம் நிறைய பேர். அவன் பண்ண தப்புனால நான் இப்போ நான் இந்த நிலைமைக்கு இருக்கேன், அவ பண்ண தப்புனால நான் இப்போ இந்த நிலைமைக்கு இருக்கேன் அப்படிங்கறதான் யோசிப்போம் தவிர, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கறத நிறைய பேர் யோசிக்க மாட்டோம். அதே போல நம்ம ஆவிக்குரிய ரீதியில நம்ம இன்னும் பின்தங்கி இருந்தோம்னா, நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் எந்த ஒரு வேலையும் எனக்கு வந்து லாய்க் ஆக மாட்டேங்குது, நான் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது எனக்கு வந்து ஒரு பின்னடைவா நான் வந்து மாறிட்டு இருக்கேனே, அதை நம்ம யோசிக்கணும். ஒருவேளை நான் வந்து ஜபம் பண்றது இல்லையா, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆராதனைக்கு வர்றது இல்லையா, அப்படியே வந்தாலும் நான் வந்து லேட்டா வந்துட்டு இருக்கேனா, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து சரியா வேதாகமம் வந்து வாசிக்கிறது இல்லையா, இன்னொன்னு ஆவிக்குரிய ரீதியில நிறைய காரியங்கள் நான் பண்றது இல்லையா அப்படிங்கறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். அதான் நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அடுத்தது சங்கீதம் 139 அதிகாரம் வசனம் 23, 24. சங்கீதம் 139 139 அதிகாரம் வசனம் 23, 24. தேவனே, என்னை ஆராய்ந்து இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே. அதாவது ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட தயார் பண்றாங்க. அது ஒரு சாப்பாட்டு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் பிரியாணின்னு வச்சுக்கோங்க. அந்த பிரியாணி வந்து அவங்க செய்யறாங்க. அந்த செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கடைக்கும் அவங்களுக்கு சப்ளை பண்ணணும். முதல்ல சப்ளை பண்றதுக்கு முன்னாடி அது எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கா, எல்லாமே காரசாரமா நல்லா இருக்கா, டேஸ்டா இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தாதான் ஒரு 5-10 பேரு அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாதான் ஓகே, இது வந்து ஒருத்தருக்கு மாத்திரம் பிடிச்ச மாதிரி இல்ல, ஒரு ஒரு 10 பேரு 20 பேருக்கு பிடிச்சிருக்கு அப்பனா கண்டிப்பா இது இன்னும் நிறைய கஸ்டமரை வந்து ஈர்க்கும், நிறைய கஸ்டமரை வந்து நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம் அந்த முதலாளிக்கு தெரிய வரும். அதுக்கு பேரு தான் டெஸ்ட் பண்றது, வேலிடேஷன் பண்றது. அதே போல தாவீது கர்த்தர் இடத்துல கேட்கிறார், என்ன வேலிடேட் பண்ணுங்க, என்ன டெஸ்ட் பண்ணுங்க. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். பாருங்க, நம்மளை யாருமே சோதிக்கல, வேலிடேட் பண்ணல. இப்போ நான் அந்த பிரியாணி சொல்றேன்ல, அந்த சோதனையை அவங்க பண்ணாம அப்படியே டைரக்டா கடையில போயிட்டு சேர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 கடைக்கு அந்த பிரியாணி போகுது, எல்லாருமே அந்த கஸ்டமர் வந்து லைவ் கஸ்டமர் எல்லாருமே சாப்பிட்டு என்னடா இது இப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. இங்க அந்த டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 10 பேர்கிட்ட டெஸ்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மாத்திரம்தான் அது தெரிய வந்திருக்கும். ஆனா இப்போ வந்து அந்த டெஸ்டே பண்ணாம டைரக்டா கடையில கொண்டு போய் இந்த பிரியாணி பொட்டலத்தை சேர்க்கும் போது அவங்களுடைய கஸ்டமர் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, அதை டேஸ்ட் பண்ணி நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நல்லா இல்லைன்னு சொல்றது மாத்திரம் இல்லாம அந்த கடைக்கு நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறவங்க எல்லாரும் இடத்துலயும் போய் சொல்லுவாங்க. அப்போ அவங்களுடைய பிசினஸ் வந்து லாஸ் ஆயிடும். இப்ப புரியுதுங்களா, நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் நமக்கு சோதனை வருது, ஏன் கஷ்டங்கள் வருது? கர்த்தர் வந்து நம்மளை வேலிடேட் பண்ற, நம்மளை வந்து டெஸ்ட் பண்ற, நம்ம எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்துல முன்னாடி இருக்கோம், இல்லைன்னா பின்தங்கி இருக்கோமா. அதான் சொல்ற, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்.
ஒரு சில நேரத்துல நம்ம யோசிப்போம், நான் பண்றது எல்லாமே கரெக்ட் தான், மத்தவங்க பண்றது தப்பு அப்படின்ட்டு நமக்கு நமக்கு தெரியும். நாம வந்து யோசிச்சுட்டு இருப்போம், நான் பேசுறது எல்லாம் கரெக்ட் தான், நான் பண்றது எல்லாமே கரெக்ட் தான், நான் எல்லாமே கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் வேதாகமத்துல இருந்து தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நமக்கு தெரியாது. ஒரு சில பேருக்கு தெரியாது அவங்க பண்றது என்ன, அவங்க அவங்க பண்ற தப்பு என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த நேரத்துல நாம வந்து தேவனிடத்துல நல்ல ஒரு ஞானத்தை, அறிவையும், புத்தியை கேட்கணும். இங்க அதே போலதான் தாவீது கேட்டார். வேதனை உண்டாக்கும் வலி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, நான் யாரையாச்சும் கஷ்டப்படுத்திருக்கேனா, என்ன தெரியாமலேயே நான் வந்து மத்தவங்களை கஷ்டப்படுத்திருக்கேனா, மத்தவங்களை அவமானப்படுத்திருக்கிறேனா, அப்படிப்பட்ட ஒரு வலி என்னிடத்துல இருந்துச்சுன்னா, அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் என்னிடத்துல இருந்துச்சுன்னா, நித்திய வழியிலே என்னை நடத்தும். என்னை சோதிச்சு பாருங்க. என்னை வந்து நான் ஒருவேளை தப்பா நடக்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட என்னை தயவு செஞ்சு கைவிட்டுறாதீங்க. என்னை தயவு செஞ்சு கைவிட்டுறாதீங்க. அதுக்கு பதிலா நித்திய வழியிலே என்னை நடத்துங்க. பாருங்க, சூப்பரா வந்து தாவீது வந்து நிறைய விஷயங்கள் நல்லா சூப்பரா எழுதியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பிரியமா நடக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிப்பானோ, எல்லா விதமான கஷ்டத்தையும் தாவீது அனுபவிச்சிருக்கிறான். அவருடைய சங்கீதம் புஸ்தகத்துல நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, ஒரு சத்துருக்கள் வச்சுக்கோங்க, நமக்கு இல்லாத சத்துருக்களா, நமக்கு பாக்குற இடமெல்லாம், நம்ம போற இடமெல்லாம் சத்துருக்கள் தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ தப்பு பண்ணிட்டப்பா, நீ பாவம் பண்ணிட்ட, கர்த்தர் இனி உன்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார், அவ்வளவுதான். நீ பேசின பேச்சுக்கு, நீ பண்ண பாவத்துக்கு கர்த்தர் உன்னை எப்பவுமே மன்னிக்கப்பட்ட. எத்தனை பேர் நம்ம இது சொல்றத கேட்டிருக்கோம். நீ எல்லாம் எதுக்கு நீ வந்து வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போற? நம்மள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் சொல்லி சொல்லி கர்த்தர் இடத்துல இருந்து நம்மளை பின்வாங்க வைக்கிறது தான் சத்துருக்களோட வேலை, சாத்தானுடைய வேலை. சங்கீதக்காரன் தாவீது அதுக்கும் நிறைய வசனங்கள் எழுதி இருக்கிற. நீங்க சங்கீத புஸ்தகத்தை ஃபுல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு அருமையா தெரியும். நாம நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சோதனைகள் அனுபவிச்சிருக்கிறோமோ அதே போல தாவீதும் அனுபவிச்சு அதுக்கு உண்டான வசனத்தை எழுதும் பொழுது பரவாயில்ல, எனக்கு இந்த ஒரு வசனம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, எனக்கு இருக்கிற அந்த வலியை வந்து எடுத்து போடுது. ஆனா கர்த்தர் கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட மக்கள், கர்த்தர் உன்னை வந்து உன்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார், நீ வந்து சர்ச்சுக்கு போறது வேஸ்ட், இந்த மாதிரி சொல்றவங்க இருந்தாலும் கூட நீங்க தொடர்ந்து ஜெபிச்சுட்டு கொண்டே வாங்க. அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து சர்ச்சுக்கு போகாமலும் இருந்துராதீங்க, ஜெபிக்காம இருந்துராதீங்க, வேதம் வாசிக்காமலும் இருந்துராதீங்க. தொடர்ந்து அவங்க பண்ணிட்டே இருக்கும் போது அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அவர்கள் ஒண்ணுமே இல்லாம போவாங்க. ஒரு வழியா வந்து அவங்க 7 வழியா போவாங்க. சரி, நம்ம இவனை எவ்வளவுதான் தேவனிடத்துல இருந்து பின்வாங்க வச்சானோ, இவன் தேவனிடத்துல இருந்து போய் கிட்டி சேர்ந்துகிட்டே இருக்கிறானே, இவனை நான் எப்படி பின்வாங்கிறது? சாத்தானே முடிப்பான், சாத்தான் தோத்து போவான். சங்கீதம் 51 அதிகாரம் வசனம் 10. சங்கீதம் 51 அதிகாரம் வசனம் 10. தேவனே, சுத்த இதயத்தை என்னில் சிருஷ்டியும், இளையவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதியும். அதாவது யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர் தேவை, நல்லா பலமுள்ளவனுக்கா, எல்லா விஷயத்திலயும் ஆரோக்கியமா இருக்கிறவனுக்கா, அப்படிப்பட்டவங்க எல்லாம் வந்து டாக்டர் கிட்டயும் போக மாட்டாங்க. நோயாளி, யாருக்கு உடல்ல பிரச்சனை, யாருக்கு மனசுல பிரச்சனை, அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட போவாங்க, சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போவாங்க. அதே போல சுத்தமுள்ள இருதயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்டா நடக்கிறேன், எனக்கு வந்து நான் எல்லாருக்கும் நன்மையா தான் நடக்கிறேன், அவர்களுக்கு கர்த்தர் தேவைப்படுவாரா? அவன் எல்லா விஷயத்திலும் நடந்தான்னா அவனை எதுக்கு நான் வந்து எல்லா விஷயத்தையும் அவனே பண்ணிப்பான். ஆனா இங்க பாருங்க, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அப்போ சிருஷ்டியும் அப்படின்னா, அப்ப தாவீதுடைய இருதயம் வந்து பொல்லாங்க இருந்திருக்கு. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே உதிப்பியும். அதாவது யாருடைய மனசு ரொம்ப வேதனைப்படுதோ,
சஞ்சலப்படுது, நான் பாவம் பண்ணிட்டேன். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா யாரு தன்னுடைய தப்ப உணர்றாங்களோ அவர்களுக்கு தான் தேவன் அதிகமா உதவியே செய்கிறார். அதே போல தாவீதும் ஒரு விஷயத்துல தோத்து போனா, அது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதன் பிறகு தாவீது தேவனிடத்துல ஜெபிக்கிறான். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இந்த மாதிரி நாம சொல்லி ஜெபிக்கணும். கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை கண்டிப்பா மாற்றுவார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளுடைய இருதயம் இலகிய ஒரு இருதயம், மத்தவங்களுடைய இருதயம் தான் ரொம்ப கடினமான ஒரு இதயம். அப்படி இல்லை. நம்மளுடைய இருதயமே நிறைய நேரம் வந்து கடினமா இருந்திருக்கு. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். ஏசாயா 43 அதிகாரம் வசனம் 18-19. ஏசாயா 43 அதிகாரம் வசனம் 18-19. ஏசாயா 43 அதிகாரம் வசனம் 18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். பாருங்க, இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள் நமக்கு இந்த கடைசி எண்டுல கிடைச்சிட்டு பாருங்க. சரிங்க, இந்த மாதிரியான வசனங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை நாம வந்து இந்த டைம்ல தான் அதிகமா யோசிக்கணுமா? அப்படி கிடையாது. நீங்க இந்த வேதாகமத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகள் நமக்கு தினந்தோறும் கிடைக்கும். இருந்தாலும் நான் இது ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் கடைசி 2025 கடைசி வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம இருக்கோம். 52 வாரம் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு சுகம், பலன், ஜீவன சுவாசத்தையும் கொடுத்திருக்கிறார். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுல நிறைய கசப்பான விஷயங்கள் இருக்கு. சாத்தான் வந்து எப்படி நம்மளை ஜெயிப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சீக்ரெட் நமக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், அவனுக்கும் தெரியும். யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கும் தெரியும். நம்மளுடைய சீக்ரெட், நம்மளுடைய பலவீனம், பலத்தை குறித்து அவங்க பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும். அந்த பலவீனத்துலதான் அவன் வந்து அதை வச்சு அடிப்பான். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறது ஒரு பலவீனமா இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பொருளி பேசுறது, பொய் பேசுறது, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை ஏதோ நம்ம பண்ற தப்பு எல்லாமே பலவீனம். அந்த பலவீனத்தை வச்சுதான் அவன் வந்து அடிப்பான். ஆனா நம்ம யோசிப்போம், சரி நம்ம இவ்வளவு தப்பு பண்ணிருக்கோமே, கர்த்தர் நம்மளை மன்னிப்பாரா? நான் இதுக்கு தகுதி உள்ளவனா? நான் வந்து சபையில நான் பிரேயர் பண்ணலான் இருக்கேன், ஜெபிக்கலான் இருக்கேன், வேதம் வாசிக்கலான் இருக்கேன். நான் சபையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னோடியா இருந்து மத்த மக்களை வழி நடத்தலான் இருக்கேன். நான் வந்து கர்த்தருடைய பந்தியை எடுக்கலான் இருக்கேன். இதுக்கு நான் தகுதி உள்ளவனா? மத்தவங்களுக்கு நான் நன்மை செய்யலான் இருக்கேன், என்னால முடிஞ்ச உதவியை நான் வந்து செய்யலான் இருக்கேன். நான் தகுதி உள்ளவனா? நான் நித்திய ஜீவன் அடையணும், பரலோக ராஜ்யத்துக்கு போலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் தகுதி உள்ளவனா? நான் வந்து அந்த அளவுக்கு பாவம் பண்ணியிருக்கேனே. அப்ப கர்த்தர் என்னை எப்படி நேசிப்பார்? பாருங்க, இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. முந்தினவைகளை, ஏசாயா 43 அதிகாரம் வசனம் 18-19, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அது அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும், பாருங்க வனாந்திரத்திலே நம்ம வனாந்திரம் இருக்க வச்சுக்கோங்க, 4 புறமும் எல்லா சைடும் சுத்தி பார்க்கும் பொழுது நமக்கு மண்ணாதான் தெரியும், வழியே தெரியாது. கர்த்தர் அந்த வனாந்திரத்துல கூட வழியை உங்களுக்காக உண்டு பண்றேன்னு சொல்றாரு இருப்பாங்க. நான் வனாந்திரத்திலே வழியையும் அபாந்திர வெளியிலே ஆறுகளையும். பாருங்க, அது ஒரு தரமட்டமா இருக்குது, ஒரே மணலா இருக்கு, இங்க இருந்து ஆறு வரும். கர்த்தர் அந்த இடத்துல கூட ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படின்றாரு. இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லா கதவும் அடைக்கப்பட்ட பிறகு கூட கர்த்தர் நமக்கு நம்மளுடைய பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு நமக்கு கொடுப்பார். டாக்டர் நமக்கு கைவிட்டாலும் கூட, நமக்கு உடல்ல பலவீனம் இருக்கு, நோய் இருக்கு, நம்ம டாக்டர் கிட்ட போறோம், அவ்வளவுதான்ப்பா ஒரு தேதி குறிச்சிருவார், இந்த டைம்ல நீங்க இறக்க போறீங்க. அப்படி இருந்தாலும் கூட கர்த்தர் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறவரா இருக்கு. எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு அப்படிதான்.
அவ்வளவுதான்ப்பா. நீ வந்து மரணிக்க எசேக்கியா தீர்க்கதரிசில எசேக்கியா ராஜா அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டார், நீ வந்து மறிக்க போற, இன்னும் உன்னுடைய காரியங்கள் எல்லாமே தயாரா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன் வந்து அழுகுறான். அந்த தீர்க்கதரிசி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அவன் வந்து அந்த சைடு முகம் குப்புறது அழுகுறான். அதன் பிறகு தீர்க்கதரிசி திரும்பவும் வந்து கர்த்தருடைய வார்த்தை அவர் இடத்துல தோன்றி, நீ இன்னும் ஒரு 15 வருஷம் உயிரோட இருப்பப்பா, கர்த்தர் உனக்கு ஆயுசு நாட்ல பாருங்க. டாக்டர் நம்மளை கைவிட்டாங்க, யாரு கைவிட்டாங்க? கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டாங்க. அதற்கு இதுதான் உதாரணம். அப்போ 2025 வருடம் வரைக்கும் நான் எப்படி இருந்துட்டேன். ஆனா இனி வரும் காலங்கள்ல நான் இன்னும் அதிகமா முக்கியமா சர்ச்சு காரியங்களை நான் இன்னும் அதிகமா நான் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த குவிஸ் அடிக்கடி வைக்கிறோம். எத்தனை பேர் நம்ம வந்து எழுதி கொடுக்குறோம்? கொஞ்சம் பேர் தான். ஒரு சில பேர் வராங்க, கடமைக்கு வராங்க, வந்துட்டு நம்ம போறோம். இல்ல நம்ம இன்னும் வீட்டுக்கு போயிட்டு கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வேதத்தை எடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டா எடுத்து நம்ம வந்து படிக்கலாம். அது நாம வந்து எழுதி அச்சீவ் பண்ணி ஒரு பிரைஸ் வாங்கலாம். அப்படி ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். இதை நான் வந்து ஒரு மேண்டேட்டரியா நான் வந்து சொல்லல. இது வந்து ஒரு வாய்ப்பு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. உங்களை ஆவிக்குரிய ரீதியில அதிகமா வளர வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1. அன்றியும் நம்முடைய சரீரத்தில் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடத்திருக்க பயக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1. 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குகிறவரும் முடிக்கிறவமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடப்படும். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். என்னங்க பிரதர் இத்தனை திரளான சாட்சிகள்னு சொல்லிட்டு அந்த சாட்சிகளை குறிப்பிடவே இல்லை இந்த வசனத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த வசனத்தை மட்டும் நம்ம வந்து வாசிக்க கூடாது. எபிரேயர் எழுதின நிருபத்தை 12ஆவது அதிகாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா அது என்னென்ன சாட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயர் ஆசிரியர் சூப்பரா சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் வாசிச்சு முடிச்சதுக்கு பிறகுதான் இத்தனை திரளான சாட்சிகள்ங்கிறது உண்டான மீனிங் நமக்கு வந்து அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். சரிங்களா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தை தள்ளிவிட்டு. இந்த வசனம் தான், இந்த வரிகள் தான் நமக்கு முக்கியம். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. அப்போ நம்ம 2026 வருடத்திற்குள்ள நம்ம வந்து போகும் பொழுது நமக்கு எதெல்லாம் பாரமா தோன்றுதோ, நான் தப்பு பண்ணிட்டேன், கடந்த காலத்துல தப்பு பண்ணிட்டேன், அதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தள்ளி விட்டு நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி கொண்டு கர்த்தர் என்னுடைய பாவத்தை மன்னிப்பார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை கண்டிப்பா மன்னிப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை கொண்டு நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோட ஒரு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்களை வாசிச்சுட்டு சரி ஓகே ஏசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார், அப்ப நான் ஒண்ணு பண்ணலாம், நான் தொடர்ந்து பாவம் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அவர் தான் ஏசு கிறிஸ்து தான் பாவத்தை மன்னிக்கிறாரே. இங்கிலீஷ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்ட்டு. யாரையும் நம்ம வந்து ஈஸியா எடுத்துக்க கூடாது. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மத்தவங்களுக்கு பணத்தை கொடுத்து உதவி பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. அதான் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது. நம்ம எப்போ பணத்தை ஆசீர்வாதத்தை கொடுக்கறத நிறுத்துறோமோ அப்பதான் அவங்களுக்கு தோணும் நாம எந்த அளவுக்கு
வேல்யூ இருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணும். அது வரைக்கும் நம்மள வந்து மதிக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தரை நம்ம வந்து எப்பவுமே விட்டுறக்கூடாது. அதான் இங்க சொல்றாரு, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2026வது வருடத்துல நம்ம வந்து போகும் பொழுது இது வரைக்கும் நம்ம செஞ்ச பாவங்களா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம மத்தவங்க ஒரு சில மனுஷங்க மேல ரொம்ப கோபம் கொண்டிருப்போம், மன்னிக்காம இருந்திருப்போம். இன்னிடத்துல நான் பேச மாட்டேன், இன்னிடத்துல நான் பழக மாட்டேன் அப்படின்னா நான் வந்து யோசிக்க தேவையில்லை. அப்படி கசப்பான விஷயங்கள் இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் எடுத்து போட்டு, அதான் சொல்றாரு பாருங்க, பாவத்தையும் தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்க. இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடும் பொழுது அவர் இந்த பூமியில நமக்கு என்னென்ன கற்பித்து கொடுத்தாரு, எல்லாரும் இடத்துல அன்பா இருங்க, அததான் வந்து அவர் சொல்லியிருக்கிறார். வேற என்ன சொல்லியிருக்கிறார்? இல்லைங்க, நான்லாம் அன்பாலாம் இருக்க முடியாது, நான் எனக்கு உள்ள இருக்கிற அந்த பழிவாங்குதல் எண்ணம் அது அப்படியே அடுத்த வருஷமா வரும், இனி வரும் காலங்களே வரும், நான் அப்படிதான் பழி வாங்குவேன். அப்படி இருக்காதீங்க, தயவு செஞ்சு இருக்காதீங்க. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா? மற்றவங்க நீங்க மன்னிக்கலாம்? நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் வசனம் 20. ஏன்னா நிறைய பேர் அந்த அந்த மனசுக்குள்ள அந்த கிரட்ஜ், அந்த எரிச்சல், அந்த பகைய வச்சுக்கிட்டே இருப்பாங்க, மறக்கவும் மாட்டாங்க. அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி மறக்கவும் மாட்டாங்க. ஆனா இங்க யோசேப்பு வந்து பாருங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஆதியாகமம் தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனே, இப்பொழுது நடந்து வருகிறபடி வெற்றித்தனங்களை உயிரோടെ காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடியப்படுத்தார். பாருங்க, யோசேப்புக்கு அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், நான் அடிக்கடி சொல்லியிருக்கிற விஷயம் தான். யோசேப்புக்கு அவங்க அண்ணன்மார்கள் வந்து பாத்தீங்கன்னா அவன் எகிப்துல அடிமையா விட்டு போட்டாங்க. ஆனா அவன் மனசுக்குள்ள கோபம், வெறி எல்லாமே இருந்திருக்கும். கண்டிப்பா ஒரு ஒரு சாதாரணமான மனுஷனுக்கு எல்லா விதமான விஷயங்கள், அந்த கோபம், வெறி, எங்க அண்ணனுங்க இப்படி பண்ணிட்டானுங்களே அப்படின்ட்டு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட அந்த ஒரு கிரட்ஜ், அந்த பிட்டர்னஸ், அந்த ஒரு பழிவாங்குதல் எண்ணத்தை, அந்த கோபமான அந்த விஷயத்த அவன் கடைசி வரைக்கும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போகல. அவங்க அண்ணன்கள் மீது இரக்கம் வைக்கிறான். அவங்க அண்ணன்கள் எப்போ அவனை வந்து எகிப்துல தேடி வராங்களோ அவன் ராஜாக்கு அடுத்தபடியா இருக்கான். அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்கல்ல, கண்டிப்பா நான் உன்னை பழி வாங்குவேன், நாமளா இருந்தா சொல்லுவோம். ஆனா அவன் பாரு. அப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா சுத்தமுள்ள இருதயத்தை என்னிடத்துல வைங்க அப்படின்றார். அப்ப நம்ம மத்தவங்களை வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய நம்ம வந்து போகணும் அப்படின்னா சுத்தமுள்ள இருதயம் நம்ம இடத்துல எப்படி கிடைக்கும்? பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மளுடைய இருதயத்துல வந்து வாசம் செய்வார்? கொஞ்சம் யோசிப்பார். கர்த்தர் நம்மளுடைய பாவங்களை எப்படி மன்னிப்பார்? ஆனா இங்க பாருங்க, யோசேப்பு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஆமா, கண்டிப்பா அவனுக்கு தீமை தான் செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா யோசேப்பு மூலியமா கிரியை செஞ்சு அவங்களுடைய அண்ணன்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். உபாகமம் 31ஆம் அதிகாரம் வசனம் 8. உபாகமம் 31ஆம் அதிகாரம் வசனம் 8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். பாருங்க, நமக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். இப்போ நான் நல்லா இருக்கிறேன், இப்ப கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார், நான் ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன். இந்த நிலைமை இனி வரும் காலங்கள்ல 2026வது வருடமா இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு இருக்கிற எதிர்கால நாட்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதம் தொடர்ந்து கிடைக்குமா? என் குடும்பத்தை என்னால போஷிக்க முடியுமா? என்ன என்னால நான் பாத்துக்க முடியுமா? எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீருமா? நான் சந்தோஷமா இருப்பேனா? நிம்மதியா இருப்பேனா? நமக்கு வந்து நிறைய கேள்வி. நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த நிமிடம் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம எதிர்பார்க்கிற காரியம் எனக்கு நடக்குமா? கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரா? கர்த்தர் எனக்கு எல்லா தேவைகளையும் செய்வாரா? எனக்கு உண்டான கடன்களை அடைப்பாரா? என் குடும்பத்துல இருக்கிற கஷ்டத்தை நீக்குவாரா? நான் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்பேனா? நிம்மதியா இருப்பேனா? எல்லா கேள்வி
உண்டான பதில் இதுதான். கர்த்தர் விசுவாசிங்க, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் பொழுது நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதான் சொல்றத பாருங்க, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். பாருங்க, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன், என்ன பேச போறேன், எப்படி நடக்க போறேன் அப்படிங்கிறது கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதான் சொல்றத பாருங்க, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் முன்னாடியே போய் பாத்துறாரு, இவன் இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ண போறான் அப்படின்னு. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னுடனே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அப்ப யாரு பயப்படுவாங்க, யார் கலங்குவாங்க, யார் எதிர்காலத்தை குறிச்சு பயந்துட்டு இருப்பாங்க, கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க? அவ்விசுவாசிகள். அவ்விசுவாசிகள் யாரு? அவ்விசுவாசிகள். எல்லாருக்குமே நல்லா தெரியும். பேதுரு, அவன் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கடல்ல நடந்து வர்றத பாக்குறான். பேதுரு கூட மத்த சீஷர்கள் அவங்க எல்லாம் வந்து மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனும் பேதுரு வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துன்ட்டு கரையில நிக்கிறவர் இயேசு கிறிஸ்து, கிட்ட வரவர் இயேசு கிறிஸ்து, அந்த தண்ணி மேல நடக்கிறவர் இயேசு கிறிஸ்து அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டான். நான் உங்களுக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல்ல இறங்கி வரான். அவனோட விசுவாசம் ஸ்டார்டிங்ல நல்லா இருந்துச்சு, தொடக்கத்துல நல்லா இருந்துச்சு. அவன் என்ன நினைச்சான், எது நினைச்சான்னு தெரியல, முழுக ஆரம்பிச்சான். விசுவாசம் ஏன் விசுவாசம் கம்மியாயிடுச்சு. ஐயோ, அவன் அந்த கடல் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பயங்கரமா கொந்தளிச்சு. அற்ப அற்ப விசுவாசியே, இயேசு கிறிஸ்து சொல்ற அற்ப விசுவாசியே, ஏன் இப்படி வந்து விசுவாசத்துல இது பண்ணிட்டேன்? இதுதான் நமக்கு நமக்கு கேட்கிற கேள்வி. அதுதான் நான் இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் அங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன். எங்கடா விழுந்துருவோம், நடுவுல ரொம்ப இதுவாயிடுமே, டேமேஜ் ஆயிடுமே, இல்லைன்னா ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமே, பின்னாடி வேற வண்டி வந்துச்சுன்னா என்ன? எனக்கு இதெல்லாம் புது பழக்கம் கிடையாது. மத்தவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருளை எடுத்து கடையில போய் விற்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய விஷயமா எடுத்துட்டு போவாங்க. நான் ஒரு 20-25 கிலோமீட்டர் அதை எடுத்துட்டு வரணும், நடுவுல எங்கடா விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தோடய நான் வந்தேன். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்துல கைவிடல. கர்த்தர் கண்டிப்பா கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நான் அவன் இங்க கொண்டு வந்து சேர்த்தேன். கர்த்தருக்கு தான் நன்றி சொல்றேன். அப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்தை குறிச்சு நம்ம வந்து கவலைப்படக்கூடாது, யோசிக்க கூடாது. அது யார் வந்து பாத்தீங்கன்னா கவலைப்படுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவிசுவாசிகள். சோ நாம வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே கர்த்தரை விசுவாசிக்கணும். என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறார். என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல, என்ன இந்த உலகமே வந்து என்னை எதிர்த்தாலும் பரவாயில்ல, நான் எப்படிப்பட்ட ஒரு அசிங்கமும் அவமானம் பட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். எரேமியா 29ஆம் அதிகாரம் வசனம் 11. இது அடிக்கடி ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு வசனமா இருக்கு. எரேமியா 29ஆம் அதிகாரம் வசனம் 11. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. பாருங்க, கர்த்தர் நான் எதிர்பார்க்கிற விஷயத்தை எனக்கு கொடுப்பாரா மாட்டாராங்கிற ஒரு டவுட்டோடயே நம்ம வந்து சம்டைம்ஸ் ப்ரேயர் பண்ணுவோம். விசுவாசம் இல்லாம நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஆனா இந்த வசனத்துல அவர் சொல்ற ஒரு வாக்குத்தத்தம் என்ன, ஆசீர்வாதமான காரியங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கான ஏதுவான நினைவுகளே. பாருங்க, இவ்வளவு சொன்ன தேவன். நாம மனுஷங்க சொல்ற வார்த்தைய கடைசி வரைக்கும் கடைபிடிக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் மனுஷனா பிறந்தார். ஆனா கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அவர் நம்மளை உண்டாக்கினார். மனுஷனை நம்புறதை காட்டிலும் கர்த்தரை நம்பலாம். அவருடைய வாக்கு எப்பவுமே பலிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவே உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. இந்த வருஷம் நான் எப்படியாச்சும் ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைச்சது, நல்லபடியா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி, நல்லபடியா நான் நிறைய ஆவிக்குரிய ரீதியில முன்னேறணும். நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு, தேவைகள் இருக்கு. என் குழந்தைங்களை நான் நல்லபடியா கரை சேர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும், அவங்களுக்கு நல்லபடியா ஃபீஸ் கட்டணும். எல்லாத்துக்குமே ஒரு தேவைகள் இருக்கு. தேவைகள் இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. ஏன் அப்படின்னா அப்பதான் நம்ம கர்த்தர் இடத்துல அதிகமா போய் நிற்போம்.
நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கக்கூடியவரா இருப்பார். சங்கீதம் 65 வசனம் 11 கூட ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 65 வசனம் 11, வருஷத்தை உமது நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் மெய்யாய் பொழிகிறது. ஒவ்வொரு வருஷத்தையும் கர்த்தர் நம்மளை நன்மையால் முடிசூட்டுகிறார். என்னங்க பிரதர் நன்மையால் முடிசூட்டுகிறாருன்றீங்க, ஆனா என்ன வச்சு செஞ்சிருச்சுங்க பிரதர் அப்படின்னு கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நினைப்பாங்க. தயவு செஞ்சு அப்படின்னு நினைச்சிடாங்க. நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அது ஏன் வருது, எதுக்காக வருது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி விடுபடுறதுங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும். தேவனிடத்துல ஜெபிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா விஷயமும் நல்ல கர்த்தர் வந்து எல்லாமே நல்லதா வாய்க்க பண்ணிடுவார். அதனால நம்ம வந்து யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு எல்லா வருஷத்தையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்மையா முடிசூட்டுவார். வருகிற 2026வது வருஷத்தை கூட கர்த்தர் வந்து நமக்கு நன்மையா முடிசூட்டுவார். பிலிப்பியர் 3 வசனம் 13, 14. இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் எக்கச்சக்க பிரச்சனை வருது. சாத்தான் வந்து அவன் வந்து பவுலா இருக்கிறதுக்கு முன்னாடி சவுலா இருந்தார். அந்த சவுலா இருக்கிற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் அவன் கொலை செய்யறதுக்கு உதவி செஞ்சான். நிறைய பேர் சிறைச்சாலையில போட்டான் கிறிஸ்துவர்களை. இப்போ நாமளா இருந்தோம்னா, பவுல் வந்து ஒரு ஊழியக்காரரா இருக்கிறாரு, நாமளா இருந்தோம்னா ஒரு சில நேரத்துல நாமளா இருந்தோம்னு ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பவுலோட ஊழியத்தை கெடுக்கிறதுக்காகவே, உன்னை பத்தி தெரியாதா, நீயே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை ஜெயில போட்டவன், கொலை செஞ்சவன், அதுக்கு உதவி செஞ்சவன், நீ வந்து இப்போ உத்தமனா இயேசு கிறிஸ்துவ பத்தி சாட்சி சொல்லிட்டு இருக்கே அப்படின்ட்டு ஒரு சில பேரை வந்து அப்போஸ்தலனாகிய பவுலை வந்து கேள்வி கேட்க தோணும். அவனை விசுவாசத்துல வந்து பின்வாங்க வைக்க தோணும். ஆனா அந்த நேரத்துல கூட அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, எப்படி தேற்றுகிறாருன்னு பாருங்க. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நான் வந்து ஒரு சில டைம்ல பழைச நினைச்சு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கசப்பா இருக்கும், வேதனையா இருக்கும். எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நினைவுகள், நல்லா போயிட்டு இருக்கும், நல்ல சந்தோஷமா இருக்கும், திடீர்னு எங்கிருந்துதான் ஒரு சில கசப்பான நினைவுகள் வரும்னு தெரியாது. நம்மளுடைய சந்தோஷத்தை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில கசப்பான நினைவுகள் வரும். அந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு வசனங்கள் நாம வந்து யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்கு. நம்ம முன்னாடி வந்து நமக்கு சத்தியம் தெரியாது, நல்லா யோசிச்சுக்கோங்க. முன்னாடி நமக்கு சத்தியம் தெரியாது, அதனால பூமிக்கு ஏற்ற வகையில நம்ம வந்து வாழ்ந்துருக்கோம். எது எது நன்மையான விஷயம், எது பாவமான விஷயம்ங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி தெரியாம நம்ம நிறைய தப்பு பண்ணி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சத்தியம் தெரிந்ததுக்கு பிறகு நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து தாண்டி வந்திருப்போம், பாவத்தை தாண்டி வந்திருப்போம். ஆனா சாத்தான் என்ன பண்ணுவான், நம்ம சத்தியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு முன்பாக நம்ம நிறைய தப்புகள் பண்ணியிருப்போம்ல, அதை நம்மளுடைய நினைவுக்கு கொண்டு வரும். அப்போ நாம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அடுத்ததாக 1 தெசலோனிக்கர் 5 வசனம் 18 சொல்றாரு பாருங்க. நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். 1 தெசலோனிக்கர் 5 வசனம் 18 நாம இனி வரும் நாட்கள்ல, இந்த 2026வது வருடத்துல அதுக்கு பிறகு வருகிற நாட்கள்ல கூட நாம வாழ்க்கையிலயும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நம்ம அதிகமா முன்னேறணும் அப்படின்னா கிராட்டிடியூட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மத்தவங்களுக்கு நன்றியை செலுத்தணும். முக்கியமா தேவனுக்கு நம்ம நன்றியை செலுத்தணும். எல்லா விஷயத்திலையும் நம்ம ஸ்தோத்திரம் செய்யணும். சாப்பாடு கொடுக்குறாரா, தங்க நிலம் கொடுக்குறா, தங்க இடம் கொடுக்குறாரா, நல்ல உடுத்த துணியை கொடுக்குறாரா, இது எல்லாருக்குமே தானே தராரு. எல்லாருமே நன்றி செலுத்துறாங்களா? கண்டிப்பா கிடையாது. சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். யாராச்சும் ஒரு சொம்ப தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாலும் அவர்களுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இதுல என்னங்க பிரதர் இருக்கு? ஏதோ ஒரு சின்ன டம்ளர்ல தண்ணி வந்து கொடுக்குறாங்க,
இதுக்கு எதுக்கு நான் பெரிய விஷயமா நினைச்சு நான் வந்து நன்றி செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அதுலதான் ஒரு மிகப்பெரிய விஷயமே இருக்கு. சின்னதா ஒருத்தவங்க நமக்கு நன்மை செஞ்சா கூட அதை நம்ம மறக்காம அவர்களுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அதான் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். நிறைய பேர் நிறைய விஷயத்த இல்லாம இருக்கிறாங்க. நமக்கு கர்த்தர் நல்ல ஒரு கை காலு எல்லாமே நல்ல நல்ல விஷயத்த கொடுத்திருக்கிறார். ஒரு சில பேருக்கு கண்ணு தெரியாம, காது கேட்காம அவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களை காட்டிலும் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு சுகத்தையும் பலனையும் கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? எனக்கு சொத்து இல்லையே, பொருள் இல்லையே, கார் இல்லையே, பங்களா இல்லையே, அதை நினைச்சு நம்ம வந்து திங்க் பண்ணிட்டு இருப்போம். கர்த்தர் எனக்கு அது கொடுக்கலையே, இது கொடுக்கலையே அப்படின்னு. கர்த்தர் நமக்கு கொடுத்ததை வச்சு நம்ம வந்து கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்த மாட்டோம். அதை நம்ம வந்து இது பண்ண மாட்டோம். அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. இனி வரும் காலங்கள்ல எல்லாவற்றிலையும் நாம வந்து ஸ்தோத்திரம் செலுத்தணும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5-6 இனி வரும் நாட்கள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சுய புத்தியின்மேல் நான் சாய மாட்டேன். கர்த்தரிடத்துல நான் பிரியமா இருந்து அவர் எனக்கு என்ன வழி காண்பிக்கிறாரோ அதுலதான் நான் வந்து அதுலதான் நான் வந்து செல்ல போறேன். கர்த்தர் எப்படி எனக்கு வழி காண்பிப்பார்? எனக்கு யார் மூலியமா வழி காண்பிப்பார்? ஜெபிங்க. ஜெபிக்கும் பொழுது நீங்க வந்து ஒரு தியானமான ஒரு நிலையில போவீங்க. முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனதோட நீங்க வந்து தேவனிடத்துல ஜெபிக்கும் பொழுது ஒரு தியானமான ஒரு நிலையில போய் கண்டிப்பா உங்களுக்கு கர்த்தர் வந்து ஒரு ஒரு வழியை உங்களுக்கு காண்பிப்பார். அந்த பிரேயர் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நீங்க மத்த மக்கள் இடத்துல நீங்க வந்து பேசும் பொழுது உங்களுக்கு ஒரு ஞானம் பெறும். அதுதான் சொல்றாரு பாருங்க. சுய புத்தியின் மேல் சாயமா கர்த்தரிடத்தில் பிரியமா இருக்கு. அவர் என்ன சொல்றாரோ அந்த வழியை தான் நம்ம வந்து செய்யணும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 7 கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 7 தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விசுவாசம் நமக்கு கண்டிப்பா தேவை. அதே சமயத்துல கிரியையும் தேவை. கிரியை இல்லாத விசுவாசம் வந்து பாத்தீங்கன்னா செத்ததுங்கிற மாதிரி நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிரியை தேவை, விசுவாசமும் கண்டிப்பா தேவை. அதன் பிறகு கீழ்ப்படிதல். யோசுவா 24ஆம் அதிகாரம் வசனம் 15 நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஏன்னா அந்த மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் நிறைய நன்மை செஞ்சிருப்பாரு. ஆனா பாகாலுக்கு போய் தூபம் காட்டுறது, சூரியன் சந்திரனை வழங்குறது, நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கர்த்தர் ஆனா யோசுவா சொல்லிட்டாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றா கர்த்தரையே சேவிப்போம். கண்டிப்பா கீழ்ப்படிதல் இருக்கணும். கர்த்தரை சேவிக்கிறதுனா என்ன? அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இனிவரும் காலங்கள்ல நம்ம கண்டிப்பா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். யார் நமக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனம் 8. அதாவது வருஷங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பவுமே மாற மாட்டார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனம் 8 சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். மனுஷங்க ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் பேசுவான், இன்னொரு நாளைக்கு வேற விஷயம் பேசுவான். ரெக்கார்ட் பண்ணி வச்சாலும் கூட அதை நான் பேசல, வேற யாரோ டப்பிங் பண்ணி பேசியிருக்காங்க, இல்ல இவன் கிராஃபிக் பண்ணிட்டான். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவன். இந்த வருஷம் 25வது வருடம், இனி வரும் காலங்கள்ல இது வராது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாஸ்ட் டென்ஸ். இனி வரும் நாட்கள்ல புது வருடம் வரும். அதான் வருஷம் மாறிட்டே இருக்கும். காலங்கள் மாறிட்டு இருக்கும், நாட்கள் மாறிட்டே இருக்கும். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாற மாட்டார். அப்போ மாறாதவர் இடத்துலதான் நம்மளுடைய முழு நம்பிக்கை, விசுவாசம் அவரிடத்துலதான் நம்ம வந்து கண்டிப்பா வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. சங்கீதம் 121ஆம் அதிகாரம் வசனம் 8 நான் முடிச்சிடறேன். சங்கீதம் 121ஆம் அதிகாரம் வசனம் 8. கர்த்தர் உன் போக்கியும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். சோ நாம வந்து இனி வரும் நாட்கள்ல நம்ம வந்து எப்பவுமே நாம கவலைப்பட தேவையில்லை. நம்ம பண்ற காரியங்கள், நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, நிறைய ஒரு வேலையா இருந்தாலும் சரி, படிக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கர்த்தர் இது முதற்கொண்டு கர்த்தர் என்றைக்குமே நம்மளை வந்து காத்து வழிநடத்தக்கூடியவரா இருப்பார். நம்ம எதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை.
கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனா இந்த கடுகளவு விசுவாசம் தான் நமக்கு தேவை. கடுகளவு விசுவாசம். என்ன நடந்துற போதும், இந்த முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட உயிரை தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் பாத்தீங்கன்னா இந்த உள்ள இருக்கிற சரீரத்தையும் உள்ள இருக்கிற ஆத்மாவையும் சேர்த்து பாதாளத்துல நரகத்துக்கு தள்ளுறவர். அவருக்கு தான் நம்ம பயப்படணும். அவருக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும். பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.